வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரே மாதிரி கிழங்கு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு ஒரு விசில் போட்டு நல்லா எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம ரவுண்டா வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தட்டில் லேசா எண்ணெய் தடவிடலாம். லேசா தடவினா போதும். நீங்க தடவிட்டு நீங்க அது மேல வச்சு நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி வச்சுட்டு வடை ஷேப்ல இந்த மாதிரி பிரஸ் பண்ணிடுங்க. கை வச்சு பிரஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி வடை ஷேப்ல வரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்க லேசா எண்ணெய் தடவைனா எடுக்கிறதுக்கு ஈஸியா வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாவெல்லாம் ஒரு தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 சிட்டிகை சோம்புத்தூள், பெருஞ்சீரகத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, நமக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மாவும் சேர்த்து. இப்போ நம்ம ஒவ்வொரு வடையா எடுத்து நல்ல மசாலாவை மிக்ஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மசாலா போட்டு வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கு மேல ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா கூட பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்க இதே தோசை கல்ல போட்டு எடுத்தீங்கன்னா கூட நல்லா வரும். உங்களுக்கு எது கம்ஃபர்டா இருக்குமோ அப்படியே பார்த்துக்கோங்க. போட்ட உடனே மாற்றி போட வேண்டாம். ஒரு 2 செகண்ட், ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா மாற்றி போடுங்க. ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஒரு பக்கம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனாலும் நம்ம மாற்றி போட்டுடலாம். இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த ஷேடு வரும்போது எடுத்துருங்க. இப்போ நம்ம அடுத்த இடம் போட்டாச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.